வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள் 25/5/2025 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 24/5/2025 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். இதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு கெஸிங் குரூப் இருக்குதுன்பா. கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் சேனலோட லிங்க். உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 300 கட்டுற மாதிரி இருக்குன்பா. 300 கட்டினீங்க அப்படின்னா 1 மணி 6 மணி 8 மணி கேரளா இந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து உங்களுக்கு கெஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து 30 நாளைக்கு உங்களுக்கு கெஸிங் கிடைக்கும் வெறும் 300 வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கன்பா. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மூலிமா ஒரு ஆன்லைன் ஆப்பும் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டுக்கு ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். ரேட்டு கம்மியாக தான் இருக்குது, வித்ட்ராவும் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்குது. அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதிலே கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரிப்ளை பண்ணுவாங்க. நல்லா தான் இருக்குது. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம் விட்டுருங்க. கட்டாயம் கிடையாது நண்பா. இன்றைக்கி இப்போ 1 மணிக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 407. இந்த 407க்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு நண்பா. 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, போர்டு வீஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 0 ட்ரிக்கில் கிடைச்சிருந்தது அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். 4-7 அப்படின்றது ஒரு செட்டு வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா ஏசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இங்கேயும் கொடுத்துருக்கோம் ஏசி, நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸில் பார்த்திங்கன்னா 4-7 1-4-7ன்னு கொடுத்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4-7 இதுவும் பார்த்திங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து 1ஆம் நம்பருக்கு பதிலாக 0 கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. 1 மணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றின்பா. சி போர்டில் போர்டு வீஸாக வெற்றி கிடச்சிருக்கு. ஏபிபிசி ஏசியில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்ததுல ஒரு ஏசி செட்டு வெற்றி கிடச்சிருக்கு. பாக்ஸில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்குன்பா. மெயினாக உங்களுக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 1 மணிக்கு ஒரு அற்புதமான வெற்றி. 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 3-3-0. இந்த 3-3-0க்கு 0 கிடச்சிருக்கு. போர்டு வீஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. 3ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல, டபுள்ஸில் வந்திருக்கு. ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம 0 கொடுத்துருக்கோம். ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. ஆல் போர்டு 6 மணிக்கும் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 5-1-8. இந்த 5-1-8க்கு பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் பாருங்கள், சி போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு 1-5 2 நம்பருமே கிடச்சிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 5 தூக்கி மேலே கொடுத்துருந்து ஏ போர்டில் கொடுத்துருந்து பி போர்டில் 1ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி அப்படியே கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 1-8 அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா பிசி வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குன்பா. 2 செட்லேயும் நம்மளுக்கு ஒரு செட்டு வந்து வெற்றி கிடச்சிருக்கு. 5-1 நம்ம கொடுக்கல, 5-8 நம்ம சேர்த்து கொடுக்கல. ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கோம்பா. 1-5-8 1-5-8 அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கோம்பா. ஜஸ்ட்டில் நம்ம வந்து எல்லா நாளும் மிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அதாவது நம்ம வந்து 2 நம்பர் கனெக்ட் ஆகி வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி நம்மளுக்கு சூப்பராகவே வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 8 மணிக்கு ஒரு அற்புதமான ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி. 1-8 இதில் கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 1-5 இதில் கனெக்ட் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு 2 பாக்ஸில். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சூப்பராக ஆல் போர்டும் வெற்றி கொடுத்துருக்குன்பா. இன்றைக்கி 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. போர்டு வீஸாக 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. பிசி ஒரு செட்டு வெற்றி கிடச்சிருக்கு. ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டும் நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்குன்பா. 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசான வெற்றின்னு தான் சொல்லலாம். ஒரு பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் டீரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. ஆல் போர்டு நம்மளுக்கு மெயினாக பாஸ் ஆகிருக்கு. அதனால் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், நாளைக்கு 25/5/2025க்கான
டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கெஸிங் நம்பர். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5-7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3-9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-4. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். அதில் பாருங்கள் 6-2, 6-4, 9-2, 9-4, 5-2, 5-4. ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 6-2, 6-4. உங்களுக்கும் ஸ்ட்ராங்குன்னு பட்டதுனால மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5-3-2, 5-3-4, 5-9-2, 5-9-4, 7-3-2, 7-9-4. ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் 6-9-2, 7-9-2. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பர் ஆச்சு கனெக்ட் ஆகி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 2-4, 2-4லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல்போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணியை பொறுத்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7-0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9-6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-4. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. அதில் பாருங்கள் 9-2, 9-4, 6-2, 6-4, 0-2, 0-4. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 9-2, 6-2. உங்களுக்கும் ஸ்ட்ராங் பட்டதுனால மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7-9-2, 7-9-4, 7-6-2, 7-6-4, 0-9-2, 0-6-4. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 7-9-2, 0-6-4. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பர் ஆச்சு கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 2-4, 2-4லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1-5, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-0, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-3. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. அதில் பாருங்கள் 1-8, 1-0, 1-4, 8-4, 8-3, 0-3. ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 1-4, 8-3. உங்களுக்கும் ஸ்ட்ராங்குன்னு பட்டதுனால மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 1-8-4, 1-8-3, 1-0-4, 1-0-3, 5-8-4, 5-0-3. பாக்ஸில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 1-8-4, 1-0-3. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பர் ஆச்சு கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 4-3, 4-3லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல்போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 2-2, 4-4, 3-3, 8-8 இப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். 3 ஷோவுக்கும் சேர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷோவில் ஸ்ட்ராங்குன்னு பட்டதுனால நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி, ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.